ராமரின் முக்கிய பக்தரான அனுமார் பகவான் ஸ்ரீ ராமரை வனவாசத்தின் பொழுதுதான் முதலில் பார்க்கிறார். சீதையை ராவணன் அபகரித்துக் கொண்டு சென்ற பின் ராமர் சீதையை தேடி காட்டில் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது மதங்க முனிவரின் ஆசிரமத்தில் சபரி என்னும் பக்தையை கண்டார். சபரிக்கு மோட்சம் அளித்து அவளது ஆலோசனைப்படி சுக்ரீவனை உதவியை எதிர்பார்த்து கிஷ்கிந்தையை அடைந்தார். ராமலட்சுமணர்கள் அந்த வனத்திற்குள் நுழையவும் சுக்ரீவனும் அனுமாரும் மலை உச்சியிலிருந்து கவனிக்கிறார்கள். வாலிக்கு பயந்து சுக்ரீவன் அந்த மலையில் வசித்துக் கொண்டிருந்தான். மர உரி தரித்துக் கொண்டும் ஆனால் வில்லும் அம்புமான ஆயுதங்களுடனும் அரசகுமாரர்கள் போலவும் தோன்றுகின்ற இவர்கள் யார் என்று இருவரும் குழம்பினார்கள். சுக்ரீவனுக்கு வாலிதான் தன்னை கொல்வதற்காக ஆட்கள் அனுப்பிவிட்டானோ என்று பயம். உடனே அனுமாரை சென்று விசாரிக்க அனுப்புகிறான். ஹனுமார் ஒரு பிராமணர் போல் வேஷம் செய்து கொண்டு ராமரிடம் வந்து பேசுகிறார். நீங்கள் யார்? பண்டிதர்களா, அரசகுமாரர்களா, ரிஷிகளா? தயை கூர்ந்து விவரிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது பகவான் ஸ்ரீராமர், நீ யார் என்பதை முதலில் காட்டிக் கொள்ளவில்லையே என்று பதில் கூறுகிறார். உடனே அனுமார் மண்டியிட்டு அவரை வணங்கி தன்னை மன்னிக்குமாறு கேட்டு தன் வானர ரூபத்தை காட்டுகிறார். பிறகு ராமர் அவரை சிறந்த பக்தராக ஏற்று அனுகிரகித்து சுக்ரீவனுடனும் நட்பு கொள்கிறார்.